எம்பெருமானின் ஆத்மபந்துக்களே, அன்னமய புதுவையில் ஆண்டாள் அரங்கற்கு பன்னதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மார்கழி மாதத்தில் இன்று 13வது பாசுரத்தை பற்றி பார்ப்போம். கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழ்மோ சோதிமணி மாடன் தோன்றுமோ நீதியால் நலபத்தர் வாழ்மோ நான் மறைகள் ஓதுமோர் வில்லி பொத்து வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து மைந்தும் அறியாத மானிடரை ஐயம் சுமப்பது வம்பு. இன்றைய பாசுரம் புள்ளின் வாய்க்கின்றானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முழங்கிற்று புள்ளம் செலம்பினகான் போதரை கண்ணினாய் குள்ள குளிர குலைந்த நீர் ஆடாதே பள்ளி கடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். இதன் பொருள், பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அடிக்கவும் பிறர் மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழி எல்லாரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது. கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது, வியாழன் மறைந்து விட்டது. பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன. தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே, விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய்? அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே. மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா? எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா. விளக்கம்: கள்ளம் தவிர்ந்து என்கின்றாள் ஆண்டாள். தூக்கம் என்று ஒரு திருட்டுத்தனம். பொருளை திருடினால் மட்டும் திருட்டல்ல, நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுதான். அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுதான். வயதான பிறகு திருப்பாவை படிக்கலாமே என நினைக்கக்கூடாது. அப்போது வாய் உலர ஆரம்பிக்கும். சில நேரங்களில் பாட முடியாமல் போய்விடும். இந்த பாடல் வெளியாகும் பத்திரிகை படிக்க முடியாமல் கையில் நடுங்கும். அப்போது பகவானை நினைத்து என்ன பயன்? இளமையிலேயே பகவானின் திருநாமங்களை சொல்லி அவனது திருக்கதையை படித்தால் செல்வங்கள் நம்மை தேடி வராதோ? இது முக்கியமான பாசுரம், எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விளக்கம் இது. ஏன்னா இப்போ இருக்க விஞ்ஞான உலகத்தில் எல்லாமே என்ன நினைக்கிறான்னா, இப்போ சின்ன வயசு கழுவி மாதிரி கோயிலுக்கு போயிட்டு ராமஜாமம் சொல்லிட்டு ராமஜெயம் எழுதிட்டுன்றா. அதே இந்த நோயின்னு ஒன்று வந்துட்டுனா, இப்போ என்ன சின்ன வயசு பின்னாடி பத்தில் விடுறோமா? அதே போல் படிக்கிறது இப்போ எதுக்கு சின்ன வயசில் பின்னாடி படிச்சிக்கலான்னு விடுறோமா? இப்போ சின்ன வயசில் விளையாடுற வயசு, என்ஜாய் பண்ணுற வயசு, எதுக்கு வேலைக்கே போகாமல் இருக்கோமா? அப்படி இல்லை என்றால் ஆடம்பரமான ஆடை அணிகலங்கள் அணியாமல் இருக்கிறோமா? இவையெல்லாம் நமக்குள்ளே ஒரு கேள்வியை ஆத்ம விசாரணை என்று செய்து கொண்டால், முதுமை வருவதற்கு முன்பாக, மூப்பு வருவதற்கு முன்பாக, இவை இரண்டும் நம்மை பிடித்து ஆட்டி படைப்பதற்கு முன்பாக அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் என்று கூறுவது போல், அதெல்லாம் வேணும், இறைவன் மட்டும் வேணான்னா, இறைவன் நாமத்தை சொல்லி இறைவனை தேடி இறைவனை வணங்கினாலே மிச்சம் எல்லாம் வந்துடும். பணம் வரும், கார் வரும், பங்களா வரும். நீ நினைத்த வாழ்க்கையை வாழ முடியும், நினைத்தபடி வாழ முடியும். அவனை நினைத்தால் அவன் நினைத்து கொடுப்பான். அவன் நினைக்காம பின்னாடி பின்னாடி இறந்து பார்க்கறது, பின்னாடி பார்க்க வேண்டிய நம்மளை பார்த்துட்டு போயிடுவான். அதை அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று சொல்கிற மாதிரி
அப்போ சொல்ல முடியாது. நொந்துடலம் கிழமாகி தளர்ந்த பின் நோய் நடங்கிடும்போது, ஜீவ நாடிகள் நைந்திடும்போது மனம் என்னிடமோ தெரியாது என்று பாடல் ஒன்று உண்டு. அதே போல் மிச்சதெல்லாம் காலத்தோடு நேரத்தோடு செய்யணும்னு நினச்சி செஞ்சுன்னு இருக்கமே, ஏன் உயிர் வாழறதுக்காகவா? பொருள் சேர்த்து 4 பேர் மதிக்கணும், 4 பேர் முன்னாடி பக்கட்டாக வாழணும் என்பதற்காகவா? அதேபோல் சமுதாயத்தில் நானும் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவா? என்ற ஆத்ம விசாரணை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பகட்டும் ஒரு போலியான வாழ்க்கை, 4 பேர் மதிக்க வேண்டும் என்று சொல்லி வாழக்கூடிய வாழ்க்கையும் ஒரு போலியான வாழ்க்கை. உனக்காக நீ எப்பொழுது வாழ கற்றுக்கொண்டு வாழப்போகிறாய்? பலர் உன்னை நேசித்து பலன் இல்லை, அது ஒரு மாயை. உன்னை நேசிக்க வேண்டும், நீ யாரை நேசிக்க வேண்டுமோ அவனை அவளை நேசிக்க வேண்டும். அவர்களே மாதாவாக தகப்பனாக இருக்கக்கூடிய பரம்பொருள்கள். பார்வதி பரமேஸ்வரனோ, லக்ஷ்மி நாராயணனோ, அம்பாளோ எதுவானா இருக்கலாம். அவள் தான் பிரம்மம். அவள் தான் உனக்கு உயிரை கொடுத்தா, வாழ்க்கையை கொடுத்து எப்படி வாழணுன்றத புத்தி என்று சொல்லக்கூடிய, அறிவு என்று சொல்லக்கூடிய, சிந்தனை என்று சொல்லக்கூடிய இவ்வளவும் கொடுத்து ஒன்றை பூமியில் தள்ளி விட்டுருக்கா. அவள் என்ன நன்றி செலுத்துகிறோம்? இல்லை. நாளைக்கு நம்மளே தப்பாக பேசக்கூடியவன், நாளைக்கு நம்மளே பழித்து பேசக்கூடியவன், நாளை நம்மளை பற்றி அவதூறாக பேசக்கூடிய மனிதன் பின்னாடி அவன் சொல்வதே தெய்வ வாக்கு என்று பின்னாடியே போகிறோம். அவன் என்னன்னா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தம் வாங்கிட்டு தூக்கி வெளில கடாசிட்டான். இறைவன் என்பவன் அப்படி கிடையாது. இந்த நேரத்தில் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் உன்னை காப்பாற்ற கடமைப்பட்டவன், காப்பாற்றக்கூடியவன், காப்பாற்றுபவன், காப்பாற்றுவேன், காப்பாற்றுவோம். அதுதான் ஆண்டாள் சொல்கிறா. அப்போ பண்ணிக்கலாம், பின்னாடி பண்ணிக்கலாம், வயதான பேர் திருப்பாயை படிக்கலாம், வயதான பேர் கோயிலுக்கு போய்க்கலாம். இப்போ வாய் உளரும், கண் தெரியாது, கை நடுங்கும், அப்போது நாட்டம் இதில் இருக்காது. இப்போ ஏன் சின்ன வயசுலேயே படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், போகணுன்ட்டு என்ன வருதுன்னா, ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மாடெல்லாம் அவுத்து விட்டுட்டு மேய்ச்சல் விட்டுருவா. திருப்பியும் சாயங்காலம் கட்டுக்குள்ளே கரெக்டாக அதுவே வந்துடும். ஏன்னா பழக்கம். ஆடோ மாடோ எதுவாக இருந்தாலும் சரி, 100 கணக்கில் இருந்தாலும் சரி, அது கரெக்டாக அதனுடைய இடது கட்டுக்குவே கரெக்டாக நின்றுடும். அதுபோல் 5 விளையாது 50 விளையாது என்பது போல் சிறு வயது பிராயத்திலேயே நாம் அனைத்தையும் கற்றுக்கொண்டு நாம் நல்வழிப்படுவது இல்லாமல் நம்முடைய சந்ததியர்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்கு வழிகாட்டியாக நாம் திகழ வேண்டும் என்பதற்காகவே கோதை நாச்சியார் இந்த பாசுரத்தில் விளக்குவரில் அழகாக கூறியுள்ளார். அதை நாம் பின்பற்ற வேண்டும், பின்பற்றி நடக்க வேண்டும். நாம் பின்பற்றுவதன் மூலம் நாமும் வாழ, நம்முடைய சந்ததிகளுக்கு வழிகாட்டியாக வாழ்வதற்காக வழிகாட்டியாக நிற்கிறோம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், வீடும் நலம் பெறும், மன அமைதி கிடைக்கும். முடியாத நேரத்தில், சொல்ல முடியாத நேரத்தில் நீ சொன்ன இந்த நாராயண மந்திரம், நீ நோன்பு நூற்று அந்த பாவை நோன்பு, இவை அனைத்தும் நம்மை காத்து நிற்கும். ஏன்னா இறைவன் ஒருத்தன் நன்றி விசுவாசத்தோடு இருக்கக்கூடியவன் என்பதை உறுதியாக மனதில் வைத்து கொண்டு வாழுங்கள். பெரியவா உபன்யாசத்தில் சொல்லுவா. அப்போ சொல்ல முடியாத, இப்போ சொன்னாலே இது அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறானே இறைவன். இங்கேயும் கேரி ஃபார்வர்ட் நடக்கிறது. எப்படி? நீ கடன் கொடுத்து கொடுக்காமல் போயிட்டேன்னா அவன் பிள்ளைய பிடிச்சி வாங்கலாம். இந்த கேரி ஃபார்வர்டு முக்கியமாக, அந்த கேரி ஃபார்வர்டு முக்கியமாக? சின்ன வயசில் சொல்லி பழகிட்டா இந்த நாக்கு தளர்ற போது, உடம்பு தளர்ற போது, நாக்கு வளர்கிற போது, கண்ணு தெரியாத போது ஆத்மா சொல்லிகிட்டே இருக்கும், ராம நாமத்தை, கிருஷ்ண நாமத்தை, கோவிந்த நாமத்தை, ஈஸ்வர நாமத்தை, மகேஸ்வர நாமத்தை. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு கர்மமும் பாபமும் தொலைந்து போய் பிறவா வரம் கொடுத்து மோட்சங்களை அடைய முடியும். மோட்சத்திலேயோம். இதையே தெளிவாக கோதை நாச்சியார் கூறியுள்ளார்கள். அதை நாம் சிறமேற்கொண்டு நம்முடைய சந்ததியர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக வழிகாட்டுவதற்காகவே
கோதை நாச்சியாரால் சொல்லப்பட்டுள்ளதை கேட்போம், ஆனந்தமடைவோம் என்று கூறிக்கொண்டு, திருவாடிப்புற ஜெகத்துதித்தாள் வாழியை, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியை, பெரியாழ்வா பெற்றெடுத்த பெண்பிள்ளாய் வாழியை, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியை, 143 உரைத்தாள் வாழியை, உயர் அரங்கக்கே கண்ணி உகந்ததித்தாள் வாழியை, மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியை, வன்புதுவை நகர்கோதை ஆண்டாளின் திவ்ய மலர்பதங்கள் வாழிய வாழிய வாழிவே என்று கூறிக்கொண்டு, ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.